ஹாய் விவஸ் வணக்கம். தமிழகத்திற்கு ரெட் அலர்ட்டா? தமிழகத்திற்கு 3 நாட்களுக்கு கனமழை, மிக கனமழை பொழிய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கடும் கனமழை எச்சரிக்கை விடுவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம். தென்காசி மற்றும் அதனை சுற்றியுள்ள அருவிகள், நீர்நிலைகளில் எந்த சுற்றுலா பயணிகளும் சென்று குளிக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்திற்கு கிழக்கே வங்கக்கடலில் உருவாகி வருகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுக்கும். மேலும் தமிழகத்தின் மழை பொழியாத அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கட்டாயம் உண்டு. இந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தை தாக்கிய கத்திரி வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஏறத்தாழ தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அக்னி வெயிலை அடைத்து விரட்டுகிறது இந்த மழை. இந்த வங்கக்கடல் தாழ்வு பகுதியால் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு நல்ல மழை பொழிவு உள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரை, டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் வரை நாளை முதல் மழைப்பொழிவு கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நாளை முதல் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உண்டு. மேலும் தமிழகம் முழுவதும் குளிர்ந்த சூழல் உருவாகி வருகிறது. மொத்தமாக தமிழக மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மே மாதம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கட்டாயம் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்திற்கு தேவைக்கும் அதிகமான தண்ணீர் கிடைக்கும். மேலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரை தமிழகத்திற்கு அவ்வப்போது மழைக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. வரும் மாதங்களில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடங்க வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். மழை பொழிவு கட்டாயம் உண்டு. இது நாள் வரை வெயில் கொளுத்தது, அடிக்குது, புளிஞ்சு எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இனிமேல் மழையை பற்றி மழை தட்டி எடுக்குது, காய வைக்குதுன்னு சொல்ல போகிற அளவுக்கு மழை கட்டாயம் தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்யக்கூடும்.